அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் ஒரு சின்ன துஆ உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருந்தால் எப்படி இருக்கும். இன்று நாம் பார்க்க போகும் இந்த ஒரு துஆ ஒரு சாதாரண துஆ அல்ல. இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கும் தங்களுடைய சந்ததிக்கும் மற்றும் முழு மனித குலத்துக்கும் கேட்ட ஒரு மிக ஆழமான துஆ. ஒருவர் தன்னையே மட்டுமல்ல, தனது குடும்பத்தையும் வருங்கால தலைமுறையையும் நல்ல வழியில் நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு அழகான துஆ. இந்த துஆவில் தொழுகை, மன்னிப்பு, பெற்றோருக்கான பிரார்த்தனை மற்றும் இறுதி நாளின் நினைவு அனைத்தும் ஒன்றாக இணைந்ததாக காணப்படுகின்றது. இந்த துஆ சூரா இப்ராஹிமில் இடம்பெற்றுள்ளது. யார் இந்த துஆவை ஓதினார்கள் என்றால், இந்த துஆவை ஓதியது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் மிகவும் பணிவாக வேண்டி ஒரு அழகான துஆவை கேட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, தன் சந்ததிக்கும் பெற்றோருக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் மன்னிப்பு கேட்கும் ஒரு உயர்வான துஆ. இந்த துஆவின் சிறப்புகளை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இது ஒரு பெரும் நபியின் துஆ. தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேட்கும் ஒரு துஆ. குடும்பத்துக்கும் சந்ததிக்கும் ஹிதாயத்தை கேட்கும் துஆ. மன்னிப்பை உள்ளடக்கிய முழுமையான ஒரு துஆ. உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் இவையை இணைக்கும் ஒரு துஆ. இந்த துஆவை ஓதினால் எண்ணற்ற நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளலாம். தொழுகையில் நிலைத்திருக்கும் மன உறுதி கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். பாவ மன்னிப்பு கிடைக்க அல்லாஹ்வை நோக்கி மனம் திரும்பும். பெற்றோர் மற்றும் குடும்பத்துக்காக துஆ செய்யும் பழக்கம் உருவாகும். ஈமான் வலுப்படும். இறுதி நாளை நினைத்து வாழ்க்கை சீராகும். இந்த துஆவினை நம்முடைய வாழ்க்கையில் ஓதி வருவதினால் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த துஆவை தொடர்ந்து ஓதுபவரின் வாழ்க்கையில் தொழுகை மீது அக்கறை அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் நல்லதாக மாறும். மன அமைதி மற்றும் திருப்தி அதிகரிக்கும். பாவங்களை விட்டு விலகும் எண்ணம் உருவாகும். அல்லாஹ்வுடன் நெருக்கம் அதிகரிக்கும். இந்த துஆ நமக்கு கற்றுத்தரும் மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், நல்ல மனிதன் என்பது தனக்காக மட்டும் வாழ்பவன் அல்ல, தன் குடும்பத்துக்கும் தலைமுறைக்கும் நல்ல வழியை தேடுபவன். இவ்வாறாக அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த துஆ என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர் லி வ லிவாலிதைய வ லில்முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், என் இறைவா, என்னை தொழுகையை நிலைநாட்டுபவராக ஆக்குவாயாக. என் சந்ததியிலும் அப்படியே ஆக்குவாயாக. எங்கள் இறைவா, என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள். எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோரையும் மற்றும் அனைத்து முஃமின்களையும் மன்னித்துவிடு. கணக்கு நிலைநிறுத்தப்படும் நாளில். இந்த துஆ தனிப்பட்டதாக இல்லாமல் சமூகத்துக்காக காணப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த அழகான துஆவை
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட இந்த அழகான துஆவை ஒரு சாதாரண துஆ அல்ல, இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், தன் சந்ததியையும் நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டும், மேலும் தன்னையும் பெற்றோரையும் அனைத்து முஹ்மீன்களையும் மன்னிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் இதில் உள்ளது. இந்த துஆ நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், நாம் நமக்காக மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களுக்காகவும் நல்லதை நாட வேண்டும் என்பது தான். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்களும் தினமும் மனதார ஓதுங்கள். உங்கள் ஈமான் வலுப்படும், உங்கள் வாழ்க்கையில் அமைதி அதிகரிக்கும், மேலும் அல்லாஹ்வுடன் நெருக்கம் ஏற்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த துஆவின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து அதன்படி வாழ்பவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.